ஹாய், இன்றைக்கி வந்து மென்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஸ்டைல் எப்படி பண்ணணும், ப்ராடக்ட் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் டேமேஜ் ஆகும், எந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் விற்கலாம், எப்போ வாஷ் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து காமிக்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ இதுக்கு ஸ்டைல் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வரும். ஸோ இந்த ஸ்டைல் வந்து நிறைய நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணலாம், ஒரே ஸ்டைல் பண்ண முடியும். சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபங்க பண்ண போனால் ஆஃபீஸில் வந்து இது அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி ஃபார்மல் ஸ்டைல் பண்ணுறது அண்ட் இதுக்கு வந்து வெளியில் பார்ட்டிக்கு போது எப்படி ஸ்டைல் பண்ணுறது இது நீங்கள் காமிக்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இது ட்ரெண்டி கிராஜுவேஷன் ஹேர் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபங்காக செட் பண்ணலாம், நேச்சுரலாக நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது செட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பார்ட்டியில் இன்னும் மெஸ்ஸி லுக் வேணும்னா அது கூட பண்ணலாம். நிறைய ஸ்டைல் பண்ணலாம் இந்த ஹேர் கட்டில். ஸோ எஸ்பெஷலி இந்த ஹேர் கட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம வேறு ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஹேரோட ப்ராடக்ட் நியூட்ரல் பண்ணதுக்கு ஒன்லி ஒன் வாட்டர் வச்சுட்டு நம்ம நியூட்ரல் பண்ணுறோம். ஸோ யூ ஹேவ் டு ஸ்ப்ரே கம்மியாக பண்ணாங்க, ரொம்ப பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம நேச்சுரல் நார்மலி கோம் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஸ்லோவில் கோம் பண்ணுங்க. ஸோ இது வாட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக நியூட்ரல் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரையர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ட்ரையர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹேர் ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு வந்து 3 ரேஞ்ச் இருக்கும். ஒன்று வந்து சாஃப்ட் அண்ட் மீடியம் ஹோல்டு. சாஃப்ட் பார்த்திங்கன்னா அது வந்து இட்ஸ் க்ரீமி டைப் ஆஃப் வேக்ஸ். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஹேரோட இருக்குது அந்த ட்ரைனஸ்ஸு ப்ளஸ் அந்த பிரேக்கேஜ் லைக் ஃப்ரிஸி ஹேர் அவங்க வந்து அது பர்ஃபெக்டில் இருக்கும். ஏன்னா அது வந்து அதிகமாக மாய்ஸ்சர் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் மேட் ஃபினிஷ் வேக்ஸ். நிறைய பேர் வந்து எனக்கு ஹார்டு வேண்டாம், சாஃப்ட் வேண்டாம், மேட் ஃபினிஷர் ட்ரையாக இருக்கணும் பார்க்கும்போது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மீடியம் மேட் ஃபினிஷ் வேக்ஸ் போடலாம். அண்ட் தேர்ட் நிறைய பேர் வந்து ஹேர் வந்து எனக்கு ஒரு வாட்டி செட் பண்ணால் அப்படியே நிற்கணும் ஃபுல் டேவும் சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஹோல்டர் யூஸ் பண்ணலாம். இப்போது நிறைய பேர் ஜெல் யூஸ் பண்ணனால அவங்க ஹேர் வந்து நிறைய கொட்டும். பிகாஸ் ஜெல்லில் வந்து நிறையா இந்த மாதிரி ஹேருக்கு வந்து செட் ஆகணும் நிறைய கெமிக்கல்ஸ்க்குனால. ஸோ ஹேர் வந்து நிறைய பிரேக் ஆகும். ஸோ நம்மளோட சஜஷன் வந்து எப்போவுமே வேக்ஸ் யூஸ் பண்ணாங்க, நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் கூட நம்ம ஸ்கால்பில் டச் ஆகக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டைல் பண்ணல ஒன்லி ஹேரில் மட்டும் பண்ணலாம். ஆஃப்டர் எனி ஸ்டைல் நீங்கள் ப்ராடக்ட் போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அப்படியே ப்ராடக்ட் வச்சுட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது, நீங்கள் 2 நாள் 3 நாள் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்லோலி நம்ம ஸ்கால்பில் போவோம். ஸ்கால்ப் வச்சோன்னா உங்கள் ஸ்கால்ப் டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போ நம்ம வந்து என்ன ஸ்டைல் பண்ண போகிறோன்னா, இப்போ ஆஃபீஸ் லுக்கு வேணும் ப்ளஸ் எனக்கு ஃபார்மலாக வேணும், பார்ட்டிக்கு போகிறதுக்கு வந்து வேறு ஸ்டைல் பண்ணணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹேர் கட்டுக்கு வந்து பேசிக் லைக் நார்மல் ஹேர் கட்டுக்கு வந்து ஃபார்மல் ஸ்டைல் எப்படி பண்ணுறான்னு நம்ம இன்றைக்கி காமிக்க போகிறோம். ஸோ ஃபார்மல் ஸ்டைல்ஸ் எப்போ பண்ணுவோம், நம்ம வந்து எப்போவுமே க்ரீமி வேக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா க்ரீமி வேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு சைட் போடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. வேக்ஸ் வந்து நம்ம வந்து எப்போவுமே எமோஜிஃபை பண்ணணும். நல்லா நம்ம வந்து கையில் வந்து எப்படி ரஃப் பண்ணணும். ஏன்னா வேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது ஹேரில் வேக்ஸ் இருக்காதுன்னு தெரியக்கூடாது. வேக்ஸ் வந்து யூ ஹேவ் டு மிஸ். நவ் யூ கேன் see there is no wax product. ஸோ நவ் அப்ளிகேஷன் we should not இது வந்து நம்ம வந்து ஸ்கின்னில் போடக்கூடாது. ஸோ எப்போவுமே நம்ம கான்சென்ட்ரேட் ஹேரில். ஸோ ஹேர் எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து கை ஸ்லோலி மூவ்மெண்ட் பண்ணணும். நவ் ஆஃப்டர் த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ஹேருக்கு வந்து கோம் பண்ணலாம் டுவோர்ட்ஸ் பேக். ஸோ இது தான் நம்ம பண்ணுறதுக்கு ஃபார்மல் ஹேர் ஸ்டைலு. இது வந்து க்ரீமி வேக்ஸ் போட்டு நம்ம வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.